நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இந்த முயற்சிகள் பல காலங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்தே இது தொடங்கி இருக்கு. ஒரு திரைப்பட உச்சகட்டமான நடிகராக கதாநாயகனாக உயர்ந்த பிறகு ஒரு சில காலங்களுக்கு பிறகு அவங்களுடைய படத்தை அவங்களே இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனராக, அதுக்கு பிறகு அப்படி படிப்படிப்படியாக வந்து அடுத்து உலகநாயகன் கமல் வரைக்கும் வந்து அவர் இயக்குனராக, அதுக்கப்புறம் இன்றைய தலைமுறையில் பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் இயக்குனராக, அப்புறம் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் இயக்குனராக, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஆகச்சிறந்த உச்சபட்ச நடிகர் கதாநாயகனாக நடிக்கிறப்ப தன்னுடைய படத்தை தானே இயக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அந்த திரைப்படங்கள் வெற்றி திரைப்படமாக அமையும், பல நேரங்களில் தோல்வி திரைப்படமாக அமைந்து அவங்களுடைய கேரியரில் ஒரு மைனஸை உருவாக்கி வைக்கும். ஆனாலும் அவங்க அந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ள அவங்க நிச்சயமாக பெரிய அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் உச்சகட்டமான ஒரு நடிகர் தான் கதாநாயகராக நடித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே தன்னுடைய படத்தை இயக்குனராக அடையாளப்படுத்தி நான் தான் இந்த படத்துக்கு இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகத்துடன் வருகிறார். அந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய விஷால் அவர்கள் கதாநாயகனாக, அதுவும் முக்கியமாக டூயல் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். படம் எப்படி இருக்குது, படத்தினுடைய பின்னணி என்ன, அதனுடைய செயல்கள் என்ன, தொழில்நுட்ப கலைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க மகுடம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்துக்கு போகலாம். ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. மகுடம் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் ஒரு மெடிக்கல் ரெப். அவர் வந்து தங்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா கார் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, மாமனாருக்காகவே தன்கிட்ட கார் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பொய் தான்ப்பா சொன்னேன். அந்த பொய்யை நிஜமாக்கிறதுக்காக கார் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுது. கார் ஷோரூமாக போய் அலைகிறாரு. ஒரு கார் கூட அவர் செட் ஆகலை, அவருடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல. ஸோ பட்ஜெட்டுக்கு ஒத்து வரலையே அப்படிங்கும்போது மெடிக்கல் ரெப்பில் வேலையில் இருக்கார் இல்லையா, என்ன பண்ணுறாரு, பழைய செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அந்த காரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாரு. இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினப்ப அவருடைய மனைவி பிள்ளைகளோட வெளியே போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய மனைவி இறந்துடுறாங்க. இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாக மாற்றப்படுது. மனைவி இறந்து போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்கப்ப தன்னுடைய மகனுடன் தப்பிக்கிறாங்க, மகன்களோட. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவருடைய அப்பா, அதாவது கதாநாயகனுடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய தாதா, அதாவது ஒரு பெரிய துறைமுகத்தில் அவர் தான் பெரிய தாதாவாக இருக்கார். அவருக்கு ஒரு காதலி, அது அந்த கதாநாயகனுடைய அம்மா. ஸோ இவர்களுக்குள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அம்மா இறந்து போனதற்கு அப்பா தான் காரணம். அப்போ ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால அப்பா கிட்ட இருந்து விலகி ஒரு மெடிக்கல் ரேப்பாக தன்னுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கார் கதாநாயகன். ரைட்டா? சரி, இந்த கதாநாயகன் தன்னுடைய அப்பாவை இருந்ததற்கு அது மட்டும் தான் காரணமா? அப்புறம் கதாநாயகனும் அப்பாவும் சந்திச்சாங்களா? அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பாண்ட் இருந்தது அப்படிங்கிறத படம் முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது கேங்ஸ்டருடைய பின்னணியோட நேசம் பாசம் கலந்த அப்பா மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்காங்க மகுடம் அப்படிங்கிற பெயரில். ஸோ மகுடம் யாருக்கு மகுடம் சுட்டுகிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. சரி, இந்த படத்தில் வந்து அப்பாவாக விஷால், மகனாகவும் விஷால், 2 கேரக்டர். ஸோ இந்த மகனுக்கான கேரக்டருக்கான ஜோடி துஷாரா விஜயன். ஸோ துஷாரா ஒரு ஆகச்சிறந்த நடிகை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த படத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா கொஞ்சம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்டிங்க்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை மிக சரியாக பயன்படுத்தியிருக்காங்க துஷாரா. இந்த பக்கத்தில் அதாவது அப்பாவுடைய கேரக்டர் இருக்கார் இல்லையா, அந்த விஷாலுக்கு ஜோடியாக அங்காடி தெருவில் கதாநாயகியாக நடிச்சிருந்த அஞ்சலி ஜோடியாக இருக்காங்க. அஞ்சலியுடைய நடிப்பு படத்தில் கொஞ்சம் ப்ளஸ்ஸு. அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை மிக கச்சிதமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்பாவுக்கு விஷாலோட அவங்க பாடக்கூடிய பாட்டு, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய காதல், ரொமான்ஸ், லொட்டு லொசுக்கு எல்லாமே சரியாகவே இருக்குது. ஸோ அஞ்சலி அதில் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஸோ அஞ்சலியை பயன்படுத்துகிறாங்க, இன்னும் கொஞ்சம் கூட பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு. இந்த 2 கேரக்டருக்கு மத்தியில் கதாநாயகி துஷாரா விஜயனுடைய அப்பாவாக தம்பி ராமையா. ஸோ தம்பி ராமையா காலகலப்புக்கு
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வில்லனாக பார்த்து ஒரு மாதிரி போர் அடிச்சு போய் உட்காந்துருக்க சமயத்தில் ஜான் விஜய் வந்து இந்த படத்தினுடைய கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த அல்லது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரில் அவரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சித்ரா லக்ஷ்மணனுடைய ரோலும் அவருக்கு மத்தியில் விஷால் பேசக்கூடிய டயலாக்ஸும் பெருசாக நம்மளுக்கு காமெடியோ கிச்சு கிச்சு மூட்டில் ஜாரா சுந்தரேசனுடைய நடிப்பு கொஞ்சம் கவனிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிகர்கள் வந்து மிக சரியாக பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டால் விஷால் வந்து ஓரளவுக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் 2 பேர் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் என் நாதன் அப்புறம் அபிநந்தன் ராமானுஜம், இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருடைய கேமரா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதில் 2 விதமான கேரக்டர்ஸ் இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர், அப்பாவுடைய வாழ்க்கை முறை, இன்னொரு பக்கம் மகனுடைய வாழ்க்கை முறை, 2த்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஒருவேளை 2 கேமராமேனை பயன்படுத்துறதுக்கான யுக்தி கூட இதுவாக தான் இருக்கலாம். ரிச்சர்ட் என் நாதனும் சரி, இந்த பக்கம் அபிநந்தன் ஜெயராமன், இந்த பக்கம் அபிநந்தன் ராமானுஜம், இவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவு மகுடத்திற்கு கூடுமான வரைக்கும் ஒரு பெப்பியை கொடுத்துருக்கு, ஒரு கலர் டோனை சேர்த்துருக்கு, படத்திற்கான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் என்பி ஸ்ரீனிவாஸ் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஸோ படத்தொகுப்பாளருக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, பையனுடைய கேரக்டரும் சரி அப்பாவுடைய கேரக்டரும் சரி 2 வெவ்வேறு கான்ட்ராஸ்ட், ஒரு கேங்ஸ்டர் ஒரு சாதாரண மெடிக்கல் ட்ரிப், 2 பேரையும் காட்டும் பொழுது அந்த எடிட்டிங்கில் கொஞ்சமாவது வேரியேஷன் காட்டுறதுக்கான முயற்சி எடுக்கணும். கதைக்கு ஒட்டி போனாலும் கூட கதையை ஒட்டாமல் போனால் வெட்டி ஒட்டுறதுல வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சிருக்கார் என்பி ஸ்ரீனிவாஸ். படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஜிவியுடைய மியூசிக். ஜிவியுடைய மியூசிக் இதில் ப்ளஸ்ஸான்னு கேட்டால் எக்கச்சக்கமான ப்ளஸ்லாம் கிடையாது. சிக்க 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 கொச்சு 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 ஐயோ வாயில் வரல, கொச்சு 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 வரலப்பா, அந்த அளவுக்கு தான் அவருடைய மியூசிக் இருக்குது. பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பட்டாளமே இருக்குது, ஒரு பெரிய பட்டியல் இருக்குது பாட்டு எழுதுகிறவங்களில். அதாவது நம்ம இவரே வந்து ஜிவி பிரகாஷே கூட சேர்ந்து இன்னொருத்தரோட ரேப் ஸ்டைலில் ஒரு பாட்டும் பாடியிருக்கார். அந்த ரேப் ஸ்டைலில் ஒருத்தர் எழுதியிருக்கார். ஸோ அந்த பாடலை தாண்டி இந்த பக்கம் ஏகாதசி, அதுக்கு பிறகு உமாதேவி, விவேக், அப்புறம் கருணாகரன் அப்படிங்கிற பாடலாசிரியர்களை எழுதியிருக்காங்க. ஸோ கருணாகரனுடைய பாட்டு மட்டும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடலாக மகுடத்தில் பயன்படுத்தியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஏகாதசி வந்து ஒரு கிராமிய பின்னணியில் ஒரு பாட்டும், உமாதேவி அப்புறம் வந்து விவேக் இவங்களாம் எழுதியிருந்தாலும் கருணாகரனுடைய கலங்காதே கலங்காதே மனைவி நீ கலங்காதே அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் மாதிரி பயன்படுத்தியிருப்பது இந்த படத்தில் ஒரு புது பாடலாசிரியருடைய பாடலை கவனிக்க வைக்க வேலையை ஜிவி செய்திருக்கிறார் அப்படிங்கிறதே சொல்லலாம். கருணாகரன் இதில் தன்னுடைய வேலையை ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து இந்த படத்தில் கையாண்டி இருப்பது அவருக்கான ஒரு திரையுலகனுடைய அடையாளத்திற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய திரைக்கதை இயக்கம் வந்து விஷால் தான் பண்ணியிருக்கார். ஸோ இதில் வந்து ஒரு புதுமை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இளையராஜா அவர்களுடைய பாடலை, அதாவது சின்ன கவுண்டர் படத்தினுடைய ஒரு பாட்டு முத்துமணி மாலை இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னதான் நீங்கள் மியூசிக் பண்ணுங்கப்பா, ராஜா ராஜா தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியே இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிற விஷயம். முத்துமணி மாலை பாட்டு ரீமிக்ஸ் மாதிரி இல்லாமல் அந்த படத்தை அப்படியே அந்த பாட்டை எடுத்து இந்த படத்துக்குள்ளே பயன்படுத்தியிருக்கக்கூடிய விதமும் காட்சி அமைப்பும் சான்ஸ்லெஸ். ஆர் உதயகுமார் அவர்கள் வந்து சின்ன கவுண்டரில் காமிச்ச அந்த பாட்டினுடைய மேக்கிங்கும் இந்த பாடலுடைய மேக்கிங்கும் சட்டாக இருக்கக்கூடிய 2மே வெவ்வேறு துருவம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பர். அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப எலிவேட் பண்ணுது. அதை கடந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த படம் மகுடம் அப்படிங்கிற இந்த பெயரில் வந்திருக்கு இல்லையா, இது வந்து இயக்குனராக நம்மளுடைய விஷாலுக்கு மகுடம் சுட்டுகிறதா அல்லது டூயல் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய இருவரில் யார் பெஸ்ட்டு, இல்லை 2 பேருமே பெஸ்ட்டா, யாருக்கு மகுடம் சுட்டுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் நான் கேட்டு வைக்கிறேன். 2 பேரில் யாரும் ஒருத்தங்களுக்கு மகுடம் சுட்டுதா, இல்லை மகுடம் சரியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கா, மகுடம் சூட்டுவதற்கு தகுதி இவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ மகுடம் என்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு ஆகச்சிறந்த நடிகராக இருந்த விஷால் அவர்கள் இயக்குனராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா நல்ல ஒரு முயற்சி, அந்த முயற்சி தொடர்ந்து அவர் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திரைப்பட விமர்சன குழு கணிக்கிறது. சரியா? இந்த படத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர பிரியப்படுறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். என்னதான் வெளியே மழை பெய்யுது, வெளியே கொஞ்சம் கூலிங் இருக்குது, இல்லை மறுபடியும் வெயில் வருது அப்படின்னாலும் உள்ளே பேசும்பொழுது ஸ்வெட்டிங் ஆல்வேஸ் ஸ்வெட்டிங். புழுக்கத்துக்கு மத்தியில் இறுக்கமான மனநிலை மட்டும் இல்லாமல் ஜன்னலை மூடி வைத்து கொண்டு இந்த
காணொலியை பதிவு செய்கிறேன். இருந்தாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை தெரியப்படுத்துக. மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.